ஜூன் மாதம் நமக்கு எப்படி இருக்கும் சார்? தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வானிலை எப்படி இருக்கும்? ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் வந்து பொதுவாக தமிழ்நாடு பொருள் எல்லா இடங்கள்லையும் தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். பட் தமிழ்நாட்டில் வந்து தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் குறைவாக தான் இருக்கும். பட் வந்து இந்த வருடம் வந்து எங்களுடைய அறிவிப்புப்படி தென்மேற்கு பருவமழை வந்து 90% ஆஃப் நார்மல், அதாவது பிலோ நார்மல் ரெயின்ஃபால் நாங்கள் எதிர்பார்க்கோம் ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் வந்து 94% இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 94% ஆஃப் த நார்மல் ரெயின்ஃபாலு. பட்டு ஜூன் மாதத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் அந்த மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மாவட்டங்களில் வந்து மழை வந்து நார்மல், இயல்பை ஒட்டியே இருக்கும். ஆமாம், இதான் எங்களுடைய ப்ரிடிக்ஷன். ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிற முன்னறிவிப்பு கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு இருக்கும் சார்? மே, ஏப்ரல் நமக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது. ஜூனில் அதே மாதிரி இருக்குமா? ஏன்னா பருவமழை தொடங்கக்கூடிய காலம், அப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும். பொதுவாக வந்து ஆக்சுவலாக ஜூன் மாதத்தில் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே மேகக்கூட்டம் வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கும். ஸோ மேகக்கூட்டம் வந்துச்சுனால அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறையும். ஏன்னா வெப்பத்துக்கு மெயின் காரணம் வந்து மேகங்கள் தான். மேகம் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வெப்பம் கீழே வராது. மேகம் இல்லாமல் இருக்கும்போது வெப்பம் அதிகமாகும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனில் மேகம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இருக்கும். வீக் மான்சூனாக இருக்கும்போது வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா க்ளவுட் இருக்காது, மேகங்கள் இருக்காது, வெப்பம் தாக்கம் இருக்கும். அது கூட எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து மாடல் என்ன சொல்லுதுன்னா வந்து அந்த நார்த் வெஸ்ட் தமிழ்நாடு, பர்டிகுலர்லி அந்த வெள்ளூர், திருத்தணி, ராணிப்பேட், அந்த திருவள்ளூர், அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக காமிக்கும் ஜூன் மாதத்தில். மற்ற இடங்களில் 90% ஆஃப் இது தமிழ்நாடு ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மல் தான். ஒன்லி இந்த ஏரியா நார்த் கோஸ்டல் தமிழ்நாட்டில் வந்து வெப்பம் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும், அவ்வளோதான். வடகடலோர பகுதிகளில் வெப்பநிலை வீசும் அப்படிங்கிறது கூட நம்ம முன்னேறி பார்க்க முடிஞ்சது. அதுவும் இயல்பை விட அதிகமான நாட்கள் இருக்க மாதிரி இருக்குது. வெப்பநிலை எங்கெல்லாம் வீச வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதம் தமிழ்நாட்டில்? எத்தனை நாட்கள் இருக்குது? ஆக்சுவலாக வெப்பலை வாய்ப்புகள் கம்மி, வெப்பலைகள் வீசாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வெப்பலைகள் என்றால், ஏன்னா உங்களுக்கு நார்மல்லேருந்து ஒரு 4-5 டிகிரி அதிகமாக இருக்கணும். இப்போது சராசரி டெம்பரேச்சர் வந்து இப்போ 40 டிகிரி சென்டிகிரேடாக இருக்குன்னா அதனுடைய இது டிபார்ச்சர் வந்து ஒரு 5 டிகிரி அதிகமாக இருந்தால் தான் வெப்பலை சொல்லுவோம். அந்த வாய்ப்புகள்லாம் இங்கே வராது, வெப்பலைகள் வராது. ஆனால் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக காணப்படும் நார்மலை விட. அதாவது இயல்பை விட ஒரு 2-3 டிகிரி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வெப்பலைக்குள்ள அந்த கண்டிஷன்லாம் வராது. வெப்பலைக்குன்னா உங்களுக்கு வந்து 5 டிகிரி அதிகமாக இருக்கணும். அட்லீஸ்ட் 4.5 to 6.5 டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம வெப்பலைன்னு சொல்லுவோம். அந்த வாய்ப்புகள்லாம் வராது. ஆனால் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மலை விட ஒரு 2-3 டிகிரி அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக வந்து அந்த நார்த் தமிழ்நாடு, சம் பார்ட்ஸ் ஆஃப் இன்டீரியரில் வந்து ஒரு சில நேரத்தில் இருக்கும். மற்றபடி வெப்பலைக்கான வாய்ப்புகள் கம்மி. அதாவது நம்ம பிளேன் ஏரியா பார்த்தீங்கன்னா மினிமம் அதாவது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி இருக்கணும். 40 டிகிரி இருந்து அதனுடைய டிபார்ச்சர், அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சருடைய வேறுபாடு வந்து 5 டிகிரி, அட்லீஸ்ட் 4.5 to 6.5 டிகிரி, ஒரு 5 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். 5 டிகிரி அதிகமாச்சுன்னா 40லேருந்து 45 டிகிரி ஆச்சுன்னா நாங்கள் வெப்பலைன்னு சொல்லுவோம். வெப்பலை 45 டிகிரி இருந்துச்சுன்னா வெப்பலை சொல்லுவோம். இல்லை, ஒரு ஸ்டேஷனில் வந்து இப்போது நார்மல் டெம்பரேச்சர் வந்து 38 டிகிரி சென்டிகிரேட், 38 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு 5 டிகிரி கூட்டுங்க, எவ்வளோ 43. ஸோ 43 டிகிரி வந்துச்சுன்னா அது வெப்பலைன்னு சொல்லுவோம். அதாவது டிபார்ச்சர் அந்த நார்மல்லிருந்து இயல்பிலிருந்து 5 டிகிரி 4.5லேருந்து 6.5 அதிகமாகும் போது வெப்பலைன்னு சொல்லுவோம். ஆமாம். ஆமாம். ஜூன் மாதத்துலையா? ஜூன் மாதத்தில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து 2 டிகிரி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 டிகிரி மோஸ்ட்லி 2 to 3 வரலாம். மோஸ்ட்லி 2 டிகிரி. சம்டைம் ஒரு சில இடங்கள் ஐசோலேட்டட் ஏரியாவில் வந்து ஒரு 3 டிகிரி 2 to 3 டிகிரி வந்து அந்த ரேஞ்சில் வந்து அதிகமாகும். இது இருக்கும். இன்னொரு ஃபியூ டேஸ் வந்து இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம். ஜூன் மாதம் பருவமழை காலம், பருவமழை அப்பயுமே நமக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். டீப் மான்சூனாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஏன்னா எதிர்பார்க்குறது இயல்பை விட குறைவாக எதிர்பார்க்குறோம். என்ன காரணம் சார்? பொதுவாக அந்த எல்னினோ பீரியடில் வந்து இந்த மாதிரி வீக் மான்சூன் இருக்கும், பிரேக் மான்சூன், அந்த மாதிரி வீக் மான்சூன் இருக்கும் எல்னினோ பீரியடில். ஸோ எல்னினோ உங்களுக்கு தெரியும் எல்லாருமே. எல்னினோன்னு அந்த
பெசிபிக் ஓஷனில் வந்து அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அந்த கடலினுடைய வெப்பம் வந்து அதிகமாக காணப்படும். ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த இதனுடைய சர்க்குலேஷன், அந்த வாக்கர் சர்க்குலேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். எங்கெல்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் ஏர், அந்த காற்று வந்து எங்கெல்லாம் வந்து மேல் நோக்கி போகும் அதில் வந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கும். ரைசிங் மோஷன் இருக்கிற இடத்துல சிங்கிங் மோஷன் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்குலேஷன் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுதுனால அந்த இது மேகக்கூட்டம் அந்த ஃபார்மேஷன் வந்து தடைப்படுது. இப்போ காற்று வந்து மேல் நோக்கி போகும்போது உங்களுக்கு க்ளவுட் ஃபார்ம் ஆகும். அதே காற்று மேலேருந்து கீழே வரும்போது க்ளவுட் இல்லாமல் இருக்கும். க்ளவுட் இல்லைன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும். கேட்டிங்களா? ஸோ அந்த இடத்துல ரெயின் இருக்கும், ரெயின் வந்து வராது. ஏன்னா மேகம் தான் ரெயின் இருக்கும். மேகம் வந்து உருவாக்க விடாது. ஸோ இந்த எல்னினோ பீரியடில் வந்து பொதுவாக வந்து இந்தியா பகுதிகளில் வந்து மேகக்கூட்டம் வந்து கம்மியாக காணப்படும். ஸோ அதனால் வெப்பம் அதிகரிக்கும். அதனால் மான்சூனும் கொஞ்சம் வீக் ஆகும். ஆண்டுகள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்ததெல்லாம் நமக்கு வறட்சி தான் அதிகமாக வந்திருக்கு. சில ஆண்டுகள் மழையும் வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன இருக்குது? இந்த ஆண்டு எல்னினோ எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி வந்ததில் எப்படி இருந்திருக்கு? நீ பொதுவாக ஆஸ் பர் மாடல் ப்ரிடிக்ஷன், ஏன்னா மாடல் வந்து ஆக்சுவலாக வந்து டெம்பரேச்சர் மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணாது. டெம்பரேச்சர் ப்ரிடிக்ட் பண்ணால் அது எல்னினோ, அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதோடு சேர்த்து ரெயின்ஃபாலும் ப்ரிடிக்ட் பண்ணியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாடல் என்ன சொல்லுதுன்னா ரெயின்ஃபால் வந்து பிலோ நார்மல் காமிக்கும். இது மாடலுடைய இண்டிகேஷன். ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ், ரெயின்ஃபால் டெம்பரேச்சர் எல்லாமே கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ மாடலுடைய நியூமெரிக்கல் மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி ரெயின்ஃபால் வந்து கம்மியாக தான் காமிச்சிட்ருக்கு. ஏன்னா எல்னினோ பீரியடில் ஒரு சில எல்னினோ இயரில் வந்து ஆக்சுவலாக வந்து ரெயின்ஃபால் வந்து நார்மலோட அதிகமாக இருந்திருக்கு. ஒரு சில இயரில் வந்து நார்மல், பிலோ நார்மல் 16%, 18% கம்மியாக இருந்திருக்கு. ஆமாம். ஸோ அதாவது 1-to-1 ரிலேஷன் கிடையாது. பட் இருப்பினும் இந்த வருஷம் வந்து மாடல் எல்லா நியூமெரிக்கல் மாடலும் வந்து பிலோ நார்மல் ரெயின்ஃபால் இண்டிகேட் பண்ணுது.